தமிழக சட்டமன்ற தேர்தலில் 1996 முதலாக எந்த கூட்டணியும் இல்லாமல் பாஜக வென்ற தொகுதி பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியாகும். அதன் பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக கட்சி சார்பாக நான் போட்டியிடுகிறேன். இந்த தடவை கண்டிப்பாக இந்த தொகுதி வெற்றி பெறுவது உறுதி. ஆகவே என் தொகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள், வேலைவாய்ப்புகள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் நான் இறங்கியிருக்கின்றேன். In 1996, the first BJP MLA won in this constituency without any alliances. This is the first one of the Tamil Nadu Legislative Assembly. I want to move for the constituency like the employment, infrastructure and other development. Surely I will win the constitution. என்னுடைய பரப்புரை மிக சிறப்பாக இருந்தது. முதல் தடவையாக கீஓடிஎஸ் சந்தித்து அவர்களுடைய ஆதரவு கேட்டேன். அவர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கின்ற காரணத்தால் சமுதாய தலைவர்கள், மன்ற தலைவர்கள், இளைஞர் மன்ற தலைவர்கள், பல சமுதாய தலைவர்களுடைய கீஓடிஎஸ் எனக்கு முழு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று என்னுடைய பயணமானது கீழ்மட்ட மக்களையும் சந்தித்து வாக்கை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சுமார் 12 நாளாக திறந்தவெளி ஓப்பன் ஜீப்பில் நான் எல்லா பகுதிகளுக்கும் சென்று நான் ஏற்கனவே இந்த தொகுதியை சார்ந்தவன், ஆகவே எனக்கு அறிமுகம் இருக்கிறது. 40 ஆண்டு காலமாக அரசியலில் பயணித்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்னுடைய பயணம் பரப்புரை மிக எளிதாக மக்களை கவரக்கூடிய விதத்தில் இருந்தது. இந்த தொகுதியில் கனிம வள கடத்தல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது முன்னாள் அமைச்சர் இதுக்கு உடந்தையாக இருந்து பல குழந்தைகள் கிட்டத்தட்ட இந்த கனிம வள கடத்தலான 150க்கு மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட தேர்தல் அறிவித்த பிறகு கூட தக்கலையில் ஒரு மாணவி, கோழிப்பொருளை ஒரு பையன் 2 விபத்துகளில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் மாவட்ட ஆட்சியாளரும் காவல்துறை கண்காணிப்பாளர் கனிமவள வண்டியை ஓடக்கூடாது தடை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த கனிமவள கடத்தல் என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நான் கண்டிப்பாக நிறுத்துவேன். பாரத பிரதமர் கன்னியாகுமரிக்கு வருகை தந்த போது பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசுடைய எந்த தொழில் நிறுவனமும் கிடையாது. ஆகவே தொழில் நிறுவனத்திற்காக நான் முயற்சி பண்ணுவேன். என்னுடைய தொகுதியிலே அதிகமான ரப்பர் விவசாயிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ரப்பர் பூங்கா ஒன்று கொண்டு வருவதற்காக முயற்சி செய்வேன். அது மட்டுமல்ல, பேச்சுப்பாறை அணை என்பது மிகப்பெரிய அணை. அந்த பேச்சுப்பாறை அணையை தூர்வாரி அதில் முழு கொள்ளளவுக்கு நீர் நிரப்பி கடைவரம்பு பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல முயற்சி பண்ணுவேன். அதே போன்று என்னுடைய பகுதியான பத்மநாபபுரம், அதுபோன்று திருப்பரப்பு, மாத்தூர் தொட்டிப்பாலம், பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, அதே போன்று ஆதிகேசவ பெருமாள் கோயில், திருவட்டார் போன்ற மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. ஆகவே அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து சிறப்பாக கண்டுகளிப்பதற்காக அந்த சுற்றுலா மேம்பாட்டு மூலம் கண்டிப்பாக முயற்சி எடுப்பேன். என்னுடைய தொகுதியை பொறுத்த மட்டில் முனிசிபாலிட்டி, பேரூராட்சி, ஊராட்சி, வில்லேஜ் பஞ்சாயத்து இது அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில் சுகாதாரம் கிடையாது, தெருவிளக்குகள் கிடையாது, குடிநீர் கிடையாது. மக்கள் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முயற்சினால் இது அனைத்தும் கிடைப்பதற்கு நான் பாடுபடுவேன் என உறுதி கூறுகிறேன். அதே போன்று என்னுடைய தொகுதியில் போதைப் பொருட்கள், கஞ்சா, டாஸ்மாக், இது ஆல்கஹால் போன்றவையெல்லாம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கின்றன. ஆனால் இந்த திமுக அரசு வந்த பிறகு முன்னாடி அவங்க நாங்கள் போதைப்பொருளை தடை செய்வோம், டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று கூறினார்கள். ஆனால் எந்த டாஸ்மார்க்கை மூடவில்லை, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே என்னுடைய தொகுதியில் இந்த போதைப் பொருட்களுக்கு நடமாட்டத்தை தடுத்து நிறுத்துவேன் என உறுதி கூறுகிறேன்.